ஹைதராபாத்தில் கடுமையான வெயிலாக இருந்திருக்கு. திடீர்னு மழை பெஞ்சு மழை வெள்ளத்தை உருவாக்கி சில தாக்கங்களை உருவாக்கியிருக்கு. பிலிப்பைன்ஸில் 7.8 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் உருவாகி அது மூலியமாக சுனாமி அலைகள் எழுந்து அது ஜப்பான் வரைக்குமே சின்ன ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட சவுத் சைடில் எல்னினோ பாதிப்பால் அதிக மழை பெஞ்சு மழை வெள்ளம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் புவி வெப்பமடைதல், பருவநிலை மாற்றம் தான் இதுக்கு பொதுவான காரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், டெக்னாலஜி எந்த இடத்துலலாம் அதிகமாக வளர்ந்துட்டு போகுதோ அந்த இடத்துலலாம் நீரால் ஏற்படுற இயற்கை பேரிடர் கண்டிப்பாக நடக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஹைதராபாத்ன்றது டெக் சிட்டி, பிலிப்பைன்ஸுன்றது டெக்னாலஜியில் வளர்ந்து வந்துட்டுருக்க நாடுகளில் ஒன்று, அமெரிக்கான்றது டேட்டா சென்டர்களில் அதிகமாக இருக்க டாப் 3 நாடுகளில் அதுவும் ஒன்று. குறிப்பாக அமெரிக்காவோட சவுத் சைடில் டேட்டா சென்டர்கள் அதிகமாக இருக்குது. எவ்வளோனா 42% டேட்டா சென்டர்கள் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் எல்னினோ பாதிப்பால் மழை வெள்ளம் அதிகமாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை கேட்கும் போது கதை சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா வளர்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும், எந்த இடத்துலலாம் டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்து போயிட்டே இருக்கோ அந்த இடத்துல நீரால் ஏற்படுற இயற்கை பேரிடர் கண்டிப்பாக நடக்கும். நீ வரப்போகிற வீடியோக்களில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு துல்லியமாக நடக்க போகிற விஷயங்களை சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள்.